நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் என்ன ஆச்சு அப்படின்னா லாகின் பேஜுக்கு வந்துச்சு. அந்த லாகின் பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சர்ச் டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம போட்ட லொக்கேட்டரை வந்து 2 எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுச்சு. காரணம் நம்ம என்ன பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர் பேஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். நான் அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் நிறையா செக் பண்ணிவிட்டு எந்த மெத்தடுமே எனக்கு ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம போட்டது. ட்ரெடிஷ்னல் எக்ஸ்பாத்துக்கு வந்து இப்படி தான் வரும். ஸோ நம்ம இப்படி போடுவோம். ஸோ போட்டுட்டு அதோட பிளேஸ் ஹோல்டர் வேல்யூ வந்து இதுதான் அதோட பிளேஸ் ஹோல்டர் வேல்யூ. ஸோ நம்ம இப்போ போட்டதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 எண்ணம் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 2 எண்ணம் வந்திருக்கு. ஓகேவா? ஒன்று ரீட் ஒன்லி, இன்னொன்று நார்மல் இன்புட் பிளேஸ் ஹோல்டர். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய லாஜிக் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எந்த லாஜிக்குமே ஒர்க் ஆகலை. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம யூஐ மோடில் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ யூஐ மோடில் ஓப்பன் பண்ணி ஃப்ளிப்கார்ட் பேஜை நம்ம பிளேரேட் இதுலேயே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த பிளேரேட் டெஸ்ட்டை வந்து நம்ம யூஐ மோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை ரன் பண்ண விட்டுருவோம். ஸோ ரன் பண்ண விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ரேசஸ் எல்லாமே கிடச்சிடும் இல்லைங்களா? ஸோ கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம லொக்கேட்டர் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வருவோம். ஓகேங்களா? ஸோ கெட் பை பிளேஸ் ஹோல்டரை விட எப்போயுமே கெட் பை ரோல் தான் கொஞ்சம் வந்து பெட்டரானது. ஸோ பார்க்கலாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக லொக்கேட்டர் வந்து என்ன எழுதுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த பேஜ் வந்து இப்போ ஃபெயில் ஆகும். ஸோ ஃபெயில் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த லொக்கேட்டர் ஐக்கானை எடுத்துகிட்டு ஓகே நம்ம ஹோவர் பண்ணும்போது என்ன சொல்லுது, ஓகே நம்மளுக்கு பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரியே கெட் பை ரோல் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து போட்டோம்னா அந்த மாதிரி நேம் வேல்யூ வச்சு போட்டோம் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட லொக்கேட்டரில் போயிட்டு நம்ம இந்த இடத்துல இருக்கிறத அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ திஸ் பேஜுக்கு அப்புறம் ஒரு டாட் வரணும். ஸோ நம்ம அந்த டாட் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம ரீரன் பண்ணி பார்ப்போம். ஸோ டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரீரன் பண்ணி பார்ப்போம். கெட் பை ரோல் வந்து கொஞ்சம் அதை விட ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. விசிபிலிட்டியெல்லாம் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் அதை செக் பண்ணுதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஓகே இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே அது வந்து செக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவுக்கு நான் ஒரு 10 ரீட்ரை பண்ணியிருக்கேங்க. 10 ரீட்ரை பண்ணி எதுவுமே ஒர்க் ஆகலை. கடைசியாக இதுதான் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவை இதோடையே முடிச்சுக்குவோம். நான் அடுத்த வீடியோவில் நான் இன்னும் அடுத்த நிறைய ஸ்டெப்பு நம்ம பண்ணலாம். நான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் லேர்ன் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பிளேரேட் /ஆட்டோமேஷன் கண்டென்ட்ஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.